இப்போ ஊட்டியில நடக்கக்கூடிய இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டுவதற்கான அதிகாரம் இருக்கிறதா? இது தமிழ்நாடு அரசுக்கு பின்னடைவா அப்படின்ற கேள்விகள் தான் இப்போ தொடர்ந்து எழுகிறது. தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரையில ஆளுநர் ஆர்.என்.ரவி என்ன செய்தாலும் அதில் பின்னடைவே கிடையாது. அது ஒரு படி முன்னேற்றம் தான். அது எந்த அளவுக்கு ஒரு படி முன்னேற்றம் அப்படின்னா, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு ஒரு சட்டம் ஆளுநருடைய கையெழுத்தே இல்லாமல், குடியரசுத் தலைவருடைய கையெழுத்து இல்லாமல் அரசு இதழில் வெளியிடப்படுவது அப்படின்றது இதுதான் முதல் முறை. பொதுவா ஆளுநர் கையெழுத்து போடல அப்படின்னா குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டிருப்பாங்க. குடியரசுத் தலைவரும் இல்ல அப்படின்னா நீதிமன்றத்துல இது மாதிரியான வழக்குகள் நடக்கும். அப்படி வழக்குகள் நடந்து இந்த மாதிரி ஆளுநர் கையெழுத்து, குடியரசுத் தலைவர் கையெழுத்து, யார் கையெழுத்து இல்லாம ஒரு சட்டம் அரசிதழ்ல வெளியானது அப்படின்றது இதற்கு முன்பு நடக்கல, இப்போது நடந்திருக்கிறது. அப்போ ஆளுநர் ஒரு படி மேல ஏறினால் தமிழ்நாடு அரசு 2 படி மேல ஏறுவதற்கான வாய்ப்பு அதிலிருந்து உருவாகிறது. அப்போ ஆளுநர் ரவி இப்ப அடிக்கிற ஸ்டண்டின் மூலமாக நீங்க என்ன எனக்கு கால நிர்ணயம் பண்றது, என்னைய காலாவதி ஆக்கிருங்க, இந்த ஆளுநர் பதவியே காலாவதி ஆனதை அறிவிச்சிருங்கன்னு உச்சநீதிமன்றத்தை புஷ் பண்றாரோ அப்படின்ற சந்தேகம் வருகிறது.